ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஹாட் டாபிக் ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாக வந்துட்டு இருக்க நியூஸ் வந்து மார்க்கெட் மிகப்பெரிய ஃபால், கிட்டத்தட்ட 15% 20% ஸ்டாக்ஸ் விழுந்துருச்சு. 30-40% விழுந்த ஸ்டாக்ஸு. இண்டெக்ஸ்னோட மூவ்மெண்ட் வந்து 10 to 12%, நிஃப்டினோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நியர்லி ஒரு 10%க்கு மேலே, இப்படின்ற மாதிரியான நியூஸ் நிறையா வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்காங்க. ட்ராப் ஆனவங்க எல்லாரும் வந்து கதறிட்டு இந்த மாதிரி இப்படி இருந்து வெளியில் வர்றது, இதில் என்ன பண்ணணும் அப்படின்ற கேட்டு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் இந்த நியூஸை வந்து செப்டம்பர் 24 நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 24 நம்மளோட போஸ்டிங் என்னவோ கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய ட்ரேடில் போயிட்டு ட்ராப் ஆகிடாதீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃபாக வைங்கன்ட்டு. ஆனால் அன்னைக்கு நம்மளோட பேச்சு நிறையா பேர் கேட்கல, நிராகரிச்சிட்டாங்க. செப்டம்பர் 24 கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை திருப்பியும் அக்டோபர் 7 ஹைலைட் பண்ணியிருக்கேன். அக்டோபர் 7 திருப்பியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அக்டோபர் 4, அதாவது செப்டம்பர் 24 அக்டோபர் 7 குறையாம ஒரு 7-8 தடவை ஹைலைட் பண்ணியிருக்கேன். பெரிய ட்ராப்ல போய் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ராப்ல போயிட்டு மாட்டாதீங்கன்னு சொன்னதுக்கான சார்ட்டையும் நான் ஜஸ்ட் லைவ்ல காமிச்சிடுறேன். பேங்க் நிஃப்டினோட சார்ட் இது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்த டே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7. இந்த அக்டோபர் 7 கொடுத்த போஸ்ட் இன்ஃபர்மேஷன் லைவ்ல காமிக்கிறேன். ஓகே, இந்த ஹை மார்க் ஆகும்போது தான் நான் இதை சொல்லியிருந்தேன். இந்த ஹை மார்க் ஆனது ஜஸ்ட் லைன் எடுத்து மார்க் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து செப்டம்பர் 24 நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 24 போஸ்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் செப்டம்பர் 24 மார்க்கெட்டினோட ஹை ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்கு. யாரும் பொசிஷனல் ட்ரேட்ஸ்ல ட்ராப் ஆகாதீங்கன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்த லைவ் அப்டேட்டு. திட்டத்திட்ட கொடுத்துருக்க கரெக்ஷன் பாருங்க. இன்னும் கரெக்ஷன் முடியல. இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள ட்ராப் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வாங்கி பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல வரேன். என்னோட இதில் போஸ்ட் ஆயிருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிளியராக தெரியும்.